குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மெயினா வந்து கண்ட்ரோல் சார்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டியை பற்றி பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம எல்லாரும் கண்ட்ரோல் சார்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துருப்போம். கண்ட்ரோல் சார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் இருக்கா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து கண்ட்ரோல் சார்ட்ஸ். ஓகேவா? அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் டூல். ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிட்டோம், கண்ட்ரோல் சார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் டூல் அப்படிங்கிறது. ரைட்டா? அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, அதில் இருக்கிற சில பேசிக் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்ட்ரோல் சார்ட்ஸுக்கு போனோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னது? எந்த ஒரு விஷயத்துல நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டேட்டா அப்படிங்கிறது தேவை, ஒரு செட் ஆஃப் டேட்டா தேவை. சரியா? அந்த டேட்டாவை நம்ம அப்படியே எடுத்து ரா டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அந்த ரா டேட்டாவை பார்த்து எந்த ஒரு முடிவுக்கும் கட்டாயம் வர முடியாது. அப்பனா அந்த டேட்டாவை நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணதோட மட்டும் நிறுத்தாம அதை ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டேபிளர் ஃபார்ம்லயோ இல்லை கிராஃபிக்கல் ஃபார்ம்லயோ இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி டேபிளர் ஃபார்ம்லயோ கிராஃபிக்கல் ஃபார்ம்லயோ அந்த டேட்டாவை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணி அந்த ப்ரெசென்ட் பண்ண டேட்டாவை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? நமக்கு எந்த விதமான அவுட்புட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ணி, ஓகேவா, அந்த அனலைசிஸ்ல வந்து நம்ம அந்த ரிப்போர்ட்டை வந்து எடுக்கணும். ஓகேவா? அந்த அனலைசிஸ் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம அந்த டேட்டால வந்து ஒரு முடிவை எடுக்கணும். சரியா? முடிவை எடுத்து கடைசியா நம்ம வந்து சரியா தட் மீன்ஸ் அந்த அனாலிசிஸ் ரிசல்ட்டை எடுத்து அதுல இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஓகேவா? தட் இஸ் கால்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஒரு ரா டேட்டா நம்ம கையில கிடைக்குது, அதை கலெக்ட் பண்றோம். அதை கலெக்ட் பண்ணி ஒரு என்ன ஃபார்முலா நமக்கு தேவையோ அந்த ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதன் மூலமா ஒரு ரிசல்ட்டை நம்ம டெரைவ் பண்ணி கடைசியா வந்து அந்த ரிசல்ட்ல வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து அதை எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃபீல்டுலையுமே யூஸ் ஆகுது. இன்ஜினியரிங் ஆகட்டும், காமர்ஸ் ஆகட்டும், ட்ரேட் ஆகட்டும், லைஃப் சயின்ஸ் ஆகட்டும், பிசிக்கல் சயின்சஸ், மெடிக்கல் சயின்சஸ்னு எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம். ஓகேவா? டேட்டா அப்படிங்கிறது நம்ம கையில கிடைக்கும், நம்ம கலெக்ட் பண்ண அந்த ரா டேட்டா. சரி, அதை நம்ம எப்போ வந்து யூஸ்ஃபுல் ஃபார்முலா அதை ரெப்ரசென்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிசல்ட் டெரைவ் பண்ணுறோமோ, அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிசல்ட் டெரைவ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம கையில் அது இன்ஃபர்மேஷனாக கிடைக்குது. ஓகே, டேட்டாக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. சரியா? டேட்டாங்கிறது நம்ம ராவாக கலெக்ட் பண்ணுற டேட்டா. இன்ஃபர்மேஷனுங்கிறது அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற ரிசல்ட் தான் வந்து இன்ஃபர்மேஷன். டேட்டாலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன். அந்த டேட்டாவில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஆட்ரிபியூட் டேட்டா, இன்னொன்று வந்து வேரியபிள் டேட்டா. ஆட்ரிபியூட் டேட்டா அப்படிங்கிறது கவுண்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் ஆட்ரிபியூட் டேட்டாக்குள்ள வரும். ஓகேவா? கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் டாப்பர்ஸ், எத்தனை பேர் வீக் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு சரியா ஒரு இடத்துல எத்தனை இருக்கு, எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கு, அதுல எது நல்ல காம்போனன்ட்ஸ் எத்தனை, பெர்சன்டேஜ் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் எவ்வளவு. ஓகேவா? இந்த மாதிரி கவுண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட்ரிபியூட் டேட்டால வரும். சரியா? எதெல்லாம் நம்ம மெஷர் பண்றோமோ, ஓகேவா, ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு மெஷர் பண்றோமோ அந்த டேட்டா எல்லாம் வந்து வேரியபிள் டேட்டாக்குள்ள வரும். சரியா? தட் மீன்ஸ் ஒரு டெம்பரேச்சர் ஆகட்டும், ஒரு ப்ரெஷர் ஆகட்டும், ஒரு ஹியூமிடிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? டைம் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து டைமென்ஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய டேட்டா. சரியா? இதெல்லாம் எதுல வரும்னா வேரியபிள் டேட்டாக்குள்ள வரும். சரியா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட்ரிபியூட்ஸ்னா என்னென்ன? நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பீசஸ், பெர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரேட் இன்வாய்சஸ், வீக்லி நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், ஓகேவா, நம்பர் ஆஃப் லாஸ்ட் பார்சல்ஸ், நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், மிஸ்டேக்ஸ் பெர் வீக், ஓகேவா, பெர்சன்டேஜ் ஆஃப் ஆன் டைம் ஷிப்மெண்ட்ஸ், பெர்சன்டேஜ் ஆஃப் ஆப்சென்டிசம். இது எல்லாமே வந்து கவுண்ட் பண்ணி நம்ம வந்து பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இதெல்லாமே வந்து ஆட்ரிபியூட் டேட்டா. சரியா? இதே வந்து மெஷர் பண்ணக்கூடியது. ஓகேவா? டைமென்ஷன், டெம்பரேச்சர், டென்சைல் ஸ்ட்ரென்த், டைம், ஓகே, ஹவர்ஸ் பெர் வீக், ஓகேவா, டைம் டு ப்ராசஸ், ஓகேவா, டேஸ் ஃப்ரம் த ஆர்டர் ரிசிப்ட் டு ஷிப்மெண்ட், இதெல்லாம் மெஷர் பண்ணக்கூடியது. சரியா? இது எல்லாமே வந்து வேரியபிள் டேட்டா. சரியா? தீஸ் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா. சரியா? நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்மினாலஜி என்னன்னா, அக்யூரசிக்கும் ப்ரிசிஷனுக்கும் என்ன வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம டேர்னிங் எக்ஸாம்பிள்கே போவோமே. ஓகேவா? ஒரு 10 காம்போனன்ட் டேர்ன் பண்றோம், நமக்கு தேவையான வேல்யூ வந்து 10 mm. சரியா? நம்ம வந்து டேர்ன் பண்ற காம்போனன்ட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 9.5 ல இருந்து 10.5 குள்ள இருக்குன்னு வச்சுக்குவேன். ஆல் ஆர் அக்செப்டபிள். சரியா? பட் அது
அந்த வேல்யூஸ் எல்லாம் அக்யூரேட்டா ப்ரிசைஸா, நம்ம வந்து அக்யூரேட்டும் ப்ரிசைஸும் ஒரே அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருப்போம், சரியா? பட் அக்யூரசி வேற, ப்ரிசிஷன் வேற. அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறது இந்த பிக்டோரியலா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஆவரேஜ், சரியா? அந்த 10 டயாமீட்டரோட ஆவரேஜ் வேல்யூ இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10, சரியா? இந்த இந்த இதுக்குள்ள இந்த சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 10 காம்பவுண்டோட டயாமீட்டர் வேல்யூஸ் 9.8, 9.9 அந்த மாதிரி, ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இந்த ஆவரேஜுக்கு ரொம்ப நெருக்கமாகவும், சரியா? ஆவரேஜுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகும், அதே சமயம் யூனிஃபார்மாவும் இந்த வேல்யூஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஓகேவா? ரைட்? அப்படின்னா இது அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ், ஓகேவா? அக்யூரேட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஆவரேஜ் வேல்யூ சுத்தி யூனிஃபார்மா அந்த இண்டிவிஜுவல் வேல்யூஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அக்யூரசி, ஓகேவா? ரைட்? இப்போ இந்த வேல்யூ வந்து 10, சரி? அந்த 10க்கு பக்கத்துல எதுவுமே இல்லை. இந்த செகண்ட் பிக்சர்ல பாருங்க, இந்த 10க்கு பக்கத்துல எந்த வேல்யூமே இல்லை. பட் அது இருக்கிற அந்த 10 காம்பவுண்டோட டயாமீட்டரும் பாத்தீங்கன்னா இந்த 10ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. தட் மீன்ஸ் 10.5 இங்க இருந்தா இந்த பக்கம் 9.5 இருக்கும், ரெண்டு பக்கம் 0.5 டிஃபரன்ஸ். இந்த பக்கம் 10.2 இருந்தா இந்த பக்கம் 9.8 இருக்கும், ரெண்டு பக்கம் 0.2 டிஃபரன்ஸ். இந்த பக்கம் 10.25 இருந்தா இந்த பக்கம் 9.75 இருக்கும், ரெண்டு பக்கம் 0.25 டிஃபரன்ஸ். தட் மீன்ஸ் இந்த மீனை சுத்தி யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே. அப்பனா இது அக்யூரேட். பட் ப்ரிசைஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா இந்த மீனை சுத்தி யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகாட்டியும் பரவாயில்ல, அதோட வேல்யூஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு க்ளோஸா இருக்கணும். தட் மீன்ஸ் என்னன்னா 10ங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற லெவலு, ஓகேவா? 10.5ல இருந்து 9.5 வரைக்கும் இருக்கலாம், மைனஸ்லயும் இருக்கலாம், பிளஸ்லயும் இருக்கலாம். மைனஸ்லயும் ஈக்குவலா பிளஸ்லயும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அக்யூரசி, ஓகேவா? பட் ஏதாச்சும் ஒரு சைடாச்சும் 10.3, 10.4, 10.35, 10.45, 10.32, 10.41 அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சுன்னா அந்த 10 வேல்யூஸும் தட் இஸ் கால்டு ப்ரிசிஷன், ஓகேவா? நம்ம மேனுஃபேக்சர் பண்ற காம்போனன்ட் எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே ஐடென்டிக்கலா இருக்குது, பட் அந்த மீனை ஒத்து போகலினாலும், அந்த ஆவரேஜ் வேல்யூ ஒத்து போகலினாலும் ப்ரொடியூஸ் பண்ற காம்போனன்ட் எல்லாம் அக்யூரேட்டா இருக்குதுன்னா, சரி, ஐடென்டிக்கலா இருக்குதுன்னா தட் இஸ் கால்டு ப்ரிசைஸ், ஓகேவா? ரைட்? எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு க்ளோஸ் இனஃபா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ப்ரிசைஸ், ஓகேவா? மீனை சுத்தி யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் கால்டு அக்யூரேட், ஓகேவா? இந்த ரெண்டும் இருந்துச்சு, க்ளோஸாவும் இருக்குது, மீனோட ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குதுன்னா அக்யூரேட் ப்ரிசைஸ் ரெண்டுமே இருக்கு. அக்யூரசி ப்ரிசிஷன் அந்த ப்ராசஸ்ல ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். பட் இந்த 4வது படத்தை பாருங்க, இதுல மீனை சுத்தி யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகல, ஒரே சைட்ல எல்லாம் வந்துருச்சு. அதே சமயம் இந்த மாதிரி க்ளோஸாவும் இல்ல, எல்லாமே அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்ப இது அக்யூரேட்டும் கிடையாது, இந்த ப்ராசஸ் ப்ரிசைஸும் கிடையாது. ஸோ அக்யூரசிக்கு ப்ரிசிஷனுக்கு வித்தியாசம் புரியுதா? இந்த மீன் வேல்யூ சென்ட்ரல் வேல்யூ சுத்தி யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருந்தா தட் இஸ் கால்ட் அக்யூரசி, ஓகேவா? யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆகாட்டியும் பரவாயில்ல, ஒண்ணுக்கு எல்லா வேல்யூஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப க்ளோஸா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ப்ரிசைஸ், ஓகேவா? யூனிஃபார்மாவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி க்ளோஸாவும் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ், ஓகேவா? யூனிஃபார்மாவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, ஒண்ணுக்கு ஒண்ணு க்ளோஸாவும் இல்லை அப்படின்னா நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசைஸ், ஓகேவா? ஸோ இதுதான் அக்யூரசிக்கும் ப்ரிசிஷனுக்கும் உள்ள வித்தியாசம், சரியா? ரைட்? நெக்ஸ்ட், ஒன் செகண்ட். நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் சொன்னோம்? ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணணும், ஓகேவா? டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, பிரைமரி, செகண்டரி, இன்டர்னல் அப்படிங்கிற மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. பிரைமரினா நம்ம டைரக்டா போய் டேட்டா கலெக்ட் பண்றது, செகண்டரினா நம்ம வந்து இன்டைரக்ட் மீன்ஸ்ல வந்து டேட்டா கலெக்ட் பண்றது, ஓகேவா? ரைட்? இன்டர்னல் அப்படிங்கிறது என்னன்னா வந்து நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்மளோட இன்டர்னல் ஃபெசிலிட்டிஸை வச்சு டேட்டா கலெக்ட் பண்றது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை கிளாசிஃபை பண்ணணும். கிளாசிஃபை பண்றது அப்படிங்கிறது என்னன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸா பிரிக்கணும், ஓகேவா? நமக்கு எப்படி எப்படிலாம் தேவையோ அப்படி எப்படிலாம் அந்த டேட்டாவை பிரிக்கணும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த டேர்னிங்லயே வந்து பாத்தீங்கன்னா 10.5 அண்ட் எபோவ் இருக்கிறதெல்லாம் வந்து பேட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், 9.5 அண்ட் 10.5 இருக்கிறதெல்லாம் வந்து குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், 9.5 அண்ட் பிலோ இருந்தாலும் அது பேட் குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ அப்போ பேட் குவாலிட்டி, குட் குவாலிட்டின்னு பிரிக்கலாம். ரொம்ப மீன் க்ளோஸா இருக்கு, மீனை விட்டு ரொம்ப விலகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம், சரியா? ஸோ அப்படி நம்ம வந்து டேட்டாவை வந்து குரூப் பண்ணணும். குரூப் பண்ணா தான் நம்ம அடுத்தது அனலைஸ் பண்ண முடியும், அடுத்து ப்ரெசென்ட் பண்ண முடியும், அப்புறம் அனலைஸ் பண்ண முடியும், சரியா? சரி, இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு, குரூப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா எல்லாருக்கும் புரியிற வகையில் அந்த டேட்டாவை வந்து இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல 20 பேர் இருக்காங்க,
சரியா? அவங்க 20 பேரோட சப்ஜெக்ட் மார்க்ஸ் இதெல்லாம். சரியா? இப்ப இந்த 20 மார்க்க மட்டும் வச்சுட்டு பாருங்க. நம்மளால ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? 76, 72, 81, 67, 91, 90 66, 92, 75 இந்த மாரி 20 மார்க் மட்டும் இருக்கு. சரியா? இத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இது வந்து ரா டேட்டா நம்ம கையில இருக்கிறது. சரியா? இப்ப நெக்ஸ்ட் அந்த டேட்டாவ குரூப் பண்றாங்க பாருங்க. சரியா? 60ல இருந்து 69 வரைக்கும் எத்தன பேரு? ஓகேவா? 70ல இருந்து 79 வரைக்கும் எத்தன பேரு? 80ல இருந்து 89 வரைக்கும் எத்தன பேரு? 90ல இருந்து 99 வரைக்கும் எத்தன பேரு? அப்படின்னு குரூப் பண்றாங்க. 60ல இருந்து 69 பாத்தீங்கன்னா எத்தன பேரு? 62, 67, 66, 68 4 பேர் இருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா 4. 70ல இருந்து 79 8 பேரு. 80ல இருந்து 89 5 பேரு. 90ல இருந்து 99 3 பேரு. இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இது ஒன்னொன்னு ஆட் பண்ணிட்டே வருது. சரியா? இது 4 4 பிளஸ் 8 12 12 பிளஸ் 5 17 17 பிளஸ் 3 20. இதான் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. சரியா? இப்போ இந்த டேட்டாக்கும் இப்போ நம்ம கையில இருக்கிற இந்த டேட்டாக்கு வித்தியாசம் புரியுதா? இது வந்து வெறும் ரா டேட்டா. இத பார்த்து நம்மளால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. பட் இத பார்த்தா ஒரு மீனிங் கிடைக்குது நமக்கு. ஓகே கிளாஸ்ல வந்து ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குது. எல்லாராலையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்ல வந்து டேட்டாவை வந்து காமிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. அதுல ஒரு வகை தான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டேபிளேஷன். ஓகேவா? சரியா? சோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வந்து இப்போ டேபிளர் ஃபார்முலா காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்கல் ஃபார்முலா காமிக்கணும். ஓகேவா? கிராஃபிக்கல் ஃபார்முலா காமிக்கிறதுக்கு மூணு வகையா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். சரியா? ஒன்னு ஹிஸ்டோகிராம், ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி பாலிகன் அண்ட் ஃப்ரீக்வன்சி கர்வ், மூணாவது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ் ஆர் ஒகேவ். ஓகேவா? ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட்டாவை டேபிளர் ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 70 to 80 அதுக்கு ஃப்ரீக்வன்சி 5, 80 to 90க்கு 12, 90 to 100க்கு 24. இந்த மாதிரி டேபிளர் ஃபார்முலா ஒரு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதே டேட்டாவை நம்ம வந்து எப்படி கிராஃபிக்கல் ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த அந்த இன்டர்வல்ஸ், ஓகே, இன்டர்வல்ங்கிறது அந்த கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்வலை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல கிளாஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணிக்கணும். 70 to 80, 80 to 90, 90 to 100, 100 to 110. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கிளாஸஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணிட்டோம். அதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ், ஓகேவா, நம்பர்ஸ் வந்து இதுல 70 to 80ல எத்தனை பேர், 80 to 90ல எத்தனை பேர், அந்த நம்பர்ஸ் ஃப்ரீக்வன்சி வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஒய் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணிட்டோம். இப்போ 70 to 80ல 5 பேரா, அப்போ இந்த 70 80 கடையில நம்ம வந்து இந்த 5க்கு நேரா நம்ம ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறோம். ஓகேவா? 80 to 90ல 12 பேர். ஸோ 80 to 90ல இந்த 10க்கு 15 12 இருக்கு. ஸோ 80 to 90ல 12 பேர் இந்த கிராஃப் போட்டுக்கிறோம். ஓகே, இந்த ரெக்டாங்கிள் போட்டுக்கிறோம். 90 to 100ல 23 பேர். ஸோ இப்போ 23க்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கிறோம். ஓகேவா? 100 to 110க்கு 27. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கும் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கிறோம். இந்த ரெக்டாங்கிளோட நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹிஸ்டோகிராம். சரியா? ஃப்ரீக்வன்சி நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிங்கிறது இந்த கிளாஸோட மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? 70 to 80யோட மிட் பாயிண்ட் என்ன? 75. ஸோ 75ல ஒரு மார்க் பண்ணும். அடுத்து 85ல ஒரு மார்க். ஓகேவா? 95, 105 அந்த மாதிரி இந்த ஒரு கிளாஸோட மிட் பாயிண்ட்ஸ்லயும் மார்க் பண்ணு. அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் இப்போ 0 to 70னா 35. ஓகே, 140க்கு மேல என்ன இருக்கோ அதோட மிட் பாயிண்ட் இங்க. சரியா? ஸோ இப்போ இந்த எல்லா மிட் பாயிண்ட்ஸையும் ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, சரியா, இந்த பாயிண்ட் இப்படி ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு வந்தோம்னா தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஓகேவா? ஒரு கிளாஸோட மிட் பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி எல்லா மிட் பாயிண்ட்ஸையும் ஸ்ட்ரைட் லைன்ல ஜாயின் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, சரி, அந்த டாட்டர் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதான் வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஓகேவா? அப்படி ஜாயின் பண்ணிட்டு வந்தோம்னா தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஓகேவா? இதே எல்லா மிட் பாயிண்ட்டையும், சரியா, அந்த 0ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா மிட் பாயிண்ட்டையும் ஸ்மூத் கர்வா ஜாயின் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, சரியா, ஸ்மூத் கர்வா ஜாயின் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி கர்வ். ஓகேவா? ரைட்? ஸோ மிட் பாயிண்ட்ஸை வந்து கிளாஸோட மிட் பாயிண்ட்ஸை இதுல ஜாயின் பண்ணிட்டு வந்தோம், ஸ்ட்ரைட் லைன்ல ஜாயின் பண்ணிட்டு வந்தோம். இங்கேயும் 0ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 0 to இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரும், அப்புறம் இங்கிருந்து மேலே போகும்.
ஓகேவா? ஸோ எல்லா மிட் பாயிண்ட்ஸையும் வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா கிளாஸோட மிட் பாயிண்ட்ஸையும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி பாலிகன். 0ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா மிட் பாயிண்ட்ஸ் எல்லா கிளாஸோட மிட் பாயிண்ட்ஸையும் ஸ்மூத் கர்வ்ல ஜாயின் பண்ணிட்டு வந்தாங்க தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி கர்வ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அந்த டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரியா? எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் ஒகேவ். ஒகேவ் அப்படிங்கிறதும் ஒரு வகையான ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான். இதுல 2 டைப் இருக்கு. லெஸ் தென் ஒகேவ், மோர் தென் ஒகேவ்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை பாருங்க. இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது? 90 மார்க்குக்கு மேல 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 80 மார்க்குக்கு மேல எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க? 3 + 5 8 பேர் 80க்கு மேல வாங்கியிருக்காங்க. 80னா 80ல இருந்து 100 வரைக்கும். ஓகேவா? சோ 80ல இருந்து 100 வரைக்கும் மொத்தம் எத்தனை பேர்? 5 + 3 8 பேர் வாங்கியிருக்காங்க. 70க்கு மேல எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 8 5 3 16 பேர் வாங்கியிருக்காங்க. சரியா? 60க்கு மேல இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 60க்கு மேல தான். ஸோ இப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 60க்கு மேல மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இது இந்த கிளாஸோட லோயர் லிமிட் ஓகேவா? இந்த 90 டு 99ஓட லோயர் லிமிட் என்ன? 90. அப்பர் லிமிட் என்ன? 99. ஓகேவா? ஸோ இந்த லோயர் லிமிட்டையும் அதுக்கேற்ற கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் பிளாட் பண்ணா தட் இஸ் கால்டு ஒகேவ் லெஸ் தென் ஒகேவ். சாரி மோர் தென் ஒகேவ். 90க்கு மேல 80க்கு மேல மோர் தேன் 90 மோர் தேன் 80 அதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வச்சு பிளாட் பண்ணா தட் இஸ் கால்டு மோர் தேன் ஒகேவ் கர்வ். ஓகேவா? ஸோ அப்போ 90ஐயும் 3ஐயும் 90 எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுட்டு 3 வந்து ஒய் ஆக்சிஸ்ல வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணும். அடுத்து 80 எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுட்டு 3 + 5 8 ஒய் ஆக்சிஸ்ல வச்சுட்டு ஒரு மார்க். 70 எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுட்டு 8 + 5 + 3 16 ஒய் ஆக்சிஸ்ல வச்சு ஒரு மார்க். ஓகேவா? ஒரு பிளாட். ஓகேவா? அதே மாதிரி 60 எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுட்டு 4 + 8 + 5 + 3 20 ஒய் ஆக்சிஸ்ல வச்சுட்டு ஒரு மார்க். இந்த 4ஐயும் ஜாயின் பண்ணா தட் இஸ் கால்டு லெஸ் தென் ஒகேவ் கர்வ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க 69 வரைக்கும் 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 79 வரைக்கும் 12 பேர் வாங்கியிருக்காங்க. 89 வரைக்கும் 17 பேர் வாங்கியிருக்காங்க. 99 மார்க் வரைக்கும் 20 பேர் வாங்கியிருக்காங்க. தட் மீன்ஸ் இப்போ என்ன பார்க்குறோம்? இந்த கிளாஸோட அப்பர் லிமிட் வச்சு பார்க்குறோம். 69ங்கிறது இந்த கிளாஸோட அப்பர் லிமிட். ஸோ 69 வரைக்கும் 4 பேர் வாங்கியிருக்காங்க. 79 வரைக்கும் 12 பேர். 89 வரைக்கும் 17 பேர். 99ங்கிறது இந்த கிளாஸோட அப்பர் லிமிட். ஸோ 99 வரைக்கும் 20 பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ திஸ் இஸ் கால்டு லெஸ் தென் ஒகேவ். ஓகேவா? 69 அதுக்கு கீழே வாங்கினவங்க எத்தனை பேர்? 4 பேர். 79ம் அதுக்கு கீழே வாங்கினவங்க எத்தனை பேர்? 12 பேர். 89 அண்ட் லெஸ் தென் 89 எத்தனை பேர்? 17 பேர். 99 அண்ட் லெஸ் தென் 99 எத்தனை பேர்? 20 பேர். ஸோ இப்போ இந்த அப்பர் லிமிட்டையும் இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வச்சு ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா தட் இஸ் கால்டு லெஸ் தென் ஒகேவ் கர்வ். ஓகேவா? ஸோ இப்போ ஹிஸ்டோகிராம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீக்வன்சி கர்வ், ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஒகேவ் அப்படிங்கிறதுல என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரியா? அந்த ஒகேவ் வந்து இந்த இடத்துல காட்டல, பட் ஒகேவ் இப்படி தான் வரையணும். சரியா? ரைட்? இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரியா? கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்மளால வந்து அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா டேட்டாவை வந்து எப்படி மீனிங்ஃபுல்லா மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுது. இன்னும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணல. அனலைஸ் பண்ணா தான் அந்த டேட்டாவில் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். சரியா? அப்படி அனலைஸ் பண்றதுக்கு வந்து சில மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? அது எப்படின்னா அந்த டேட்டாவை பத்தி நம்ம வந்து அதுல இருந்து ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்றது வந்து நிறைய விதமா அனலைஸ் பண்ணுவாங்க. அதுல சில வகைகள், சில டைப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்சன், மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். ஓகேவா? மெஷர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா என்னன்னா, இந்த கர்வ் பாருங்க, இங்க 0ல ஆரம்பிச்சு இப்படி டாப் போயிட்டு ஓகேவா இங்க வருது. ரைட்? இப்போ இதுதான் இந்த கர்வோட சென்டர். சரியா? இந்த பாயிண்ட் தான் வந்து இந்த கர்வோட சென்டர். ரைட்? இந்த கர்வோட ரெண்டு பக்கமும் சரியா யூனிஃபார்மா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர், அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் தான் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. சரியா? இந்த கர்வோட சென்டர்ல இருந்து ரெண்டு பக்கமும் யூனிஃபார்மா இருக்கா, இல்ல ஒரு பக்கம் அதிகமாகவும், அதாவது ஒரு பக்கம் ரொம்ப அகலமாகவும் ஒரு பக்கம் ரொம்ப குறுகலாகவும் இருக்கா? ஓகேவா? இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் தான் சென்டரு. சரியா? இந்த சென்டர்ல இருந்து இந்த கர்வ் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கா, சொல்லப்போனா சிமெட்ரிக்கலா இருக்கா, இல்ல வந்து ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு பக்கம் ரொம்ப குறுகலாகவும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி படிக்கணும்.
ஓகேவா. தென் மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன். ஓகேவா. இந்த டேட்டா வேல்யூஸ் எப்படி டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா. இந்த கர்வ் வந்து இப்படி நம்ம வரையறது வந்து இந்த எண்டில் இருக்கிற டேட்டாவை தான் வரைகிறோம். பட் இதுக்கு இடையில இருக்கிற டேட்டாலாம் எப்படி டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. அந்த டேட்டாவும் இந்த சென்ட்ரல்ல இருந்து ரெண்டு பக்கம் யூனிஃபார்மா டிஸ்பர்ஸ் ஆயிருக்கா, இல்ல ஒரு பக்கம் வந்து ரொம்ப டேட்டா அடர்த்தியாவும் ஒரு பக்கம் வந்து டேட்டாவே இல்லாம இருக்குதா. சரியா. அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நம்ம வந்து மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் படிக்கணும். சரியா. அதே இந்த பாயிண்ட் சரி, அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் இந்த கர்வு குடையிற மாதிரி சென்டர்ல இருக்கா, இல்ல லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ தள்ளி போயிருக்குதா. ஓகேவா. அப்படி இந்த சென்டர் பாயிண்ட் லெஃப்ட் சைடு தள்ளி போயிருந்தா லெஃப்ட் சைடு ஸ்கியூடுன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் பாயிண்ட் ரைட் சைடு தள்ளி போயிருந்தா ரைட் சைடு ஸ்கியூடுன்னு சொல்லுவாங்க. சரியா. அப்படி அந்த ஸ்கியூனஸ் பத்தி படிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் பத்தி படிக்கணும். சரியா. இந்த மூணையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டேட்டாவை நம்மளால கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண முடியும். இங்க நம்ம பாக்குறது மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியும் மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன் பத்தி பட்டு பார்ப்போம். மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கல. சரியா. ஸோ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. சென்ட்ரல் டெண்டன்சி இதை பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தெரியணும். ஒன்னு வந்து மீன், ஒன்னு மீடியன், இன்னும் வந்து மோடு. ஓகேவா. இந்த மூணுமே நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்லயே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிச்சது தான். பட் ஒரு ஸ்லைட் ரீகால் அவ்வளவுதான். சரியா. மீன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஆவரேஜ். ஓகே. ஒரு 10 வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா 10 வேல்யூட அரித்மெட்டிக் ஆவரேஜ் தான் வந்து மீன். எல்லா வேல்யூ ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா. பண்ணோம்னா நமக்கு அரித்மெட்டிக் மீன் கிடைச்சிரும். சரியா. மீடியன் அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்றேன். மீடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல ஒரு 7 வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா. இந்த 7 வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆர்டர்ல இல்ல. சரியா. 58, 77, 82, 16 ஏறுது குறையுது ஏறுது குறையுது இந்த மாதிரி இருக்கு. சரி. இதை என்ன பண்ணா எதர் அசெண்டிங் ஆர்டர்ல, தட் மீன்ஸ் லோயஸ்ட் வேல்யூல இருந்து ஹையஸ்ட் வேல்யூக்கு அரேஞ்ச் பண்ணணும், அல்லது டிசெண்டிங் ஆர்டர்ல, தட் மீன்ஸ் ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோயஸ்ட் வேல்யூக்கு அரேஞ்ச் பண்ணணும். அப்படி அரேஞ்ச் பண்ணனதுக்கு அப்புறம் இதுல எது சென்ட்ரல் வேல்யூவோ, ஓகேவா. அதுல 7 வேல்யூ இருக்குன்னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3, ஓகேவா. இடையில இருக்கிற வேல்யூ எதுவோ அதுக்கு பேர் தான் வந்து மீடியன். சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இதை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. ரைட். 57, 61, 62, 63, 68, 69, 80, 81. சாரி, இது செகண்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரைட் 49, 58, 60, 69, 77, 79, 82. இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரைட். 10 நிமிஷம். ஓகேவா. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் சரியா, இதோட சென்ட்ரல் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து மீடியன். சரியா. இந்த பக்கம் 3 வேல்யூ போயிடும், இந்த பக்கம் 3 வேல்யூ போயிடும், இடையில இருக்கிற வேல்யூ 69 தான் வந்து இதோட மீடியன். ஓகேவா. இதை டைரக்டா நம்மளும் சொல்லிடலாம், அல்லது ஒரு ஃபார்முலா இருக்கு, n+1/2th வேல்யூ. ஓகேவா. nங்கிறது நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகே. எத்தனை வேல்யூ இருக்கு? 7 வேல்யூ இருக்கா. 7+1/2னா 4th வேல்யூ. 1, 2, 3, 4. 4th வேல்யூ என்னது? 69. ஸோ 69 தான் மீடியன். ஓகேவா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஆட் நம்பர். ஓகேவா. 7 வேல்யூ இருக்கு. அப்ப இந்த பக்கம் 3 விட்டுறலாம், இந்த பக்கம் 3 விட்டுறலாம், இடையில இருக்கிற வேல்யூ நம்ம ஈஸியா மீடியன் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ண தேவையில்லை. பட் இப்போ இதே ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. இதுல பாருங்க 62, 68, 80, 57, 63, 61, 69, 81, 8 வேல்யூ இருக்கு. 8 வேல்யூல எப்படி மீடியன் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க? இந்த பக்கம் 3 போனாலும் இந்த பக்கம் 3 போனாலும் இடையில 2 இருக்கும். இந்த 2ல எது மீடியன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா. அதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணு இல்ல, n/2th வேல்யூக்கும் n/2 + 1th வேல்யூக்கும் இருக்கிற ஆவரேஜ். இதுல பாத்தீங்கன்னா எத்தனை வேல்யூ இருக்கு? 8 வேல்யூ இருக்கு. ஸோ n வந்து 8. ஸோ 8/2th வேல்யூ, தட் மீன்ஸ் 4th வேல்யூ எது? அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் 1, 2, 3, 4, 68 4th வேல்யூ. சாரி, 63 4th வேல்யூ. n/2 + 1, தட் மீன்ஸ் 4/2 + 1 5th வேல்யூ எது? 68. ஸோ n/2 + 1, n/2th வேல்யூ வந்து 63, n/2 + 1th வேல்யூ வந்து 68. இந்த ரெண்டு வேல்யூக்கும் ஆவரேஜ் தான் வந்து இந்த செட் ஆஃப் வேல்யூஸோட மீடியன். ஓகேவா. ஸோ 63க்கு 68க்கு என்ன ஆவரேஜ்? 65.5. ஸோ இதுதான் வந்து இந்த செட் ஆஃப் வேல்யூஸுக்கு, இந்த 8 வேல்யூக்கான மீடியன் வந்து இந்த 65.5. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல இந்த 65.5ங்கிறது இந்த டேட்டா செட்ல எங்கேயுமே இல்லை. சரியா. பட் இது ஈவன் நம்பரா இருக்கிறதுனால வேற வழி இல்லை. இது ரெண்டையும் வந்து ஆவரேஜ் எடுத்தா என்ன வருமோ அதுதான் வந்து இந்த டேட்டா செட்டோட மீடியன். ஓகே. 65.
நெக்ஸ்ட் மோட். மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா செட்ல எந்த வேல்யூ அதிக தடவை ரிப்பீட் ஆயிருக்குதோ தட் இஸ் கால்டு மோடு. ஓகேவா? பட் ஒரு டேட்டா செட்டுக்கு ஒரு மோடு தான் இருக்கும்னு அவசியம் இல்லை, 2 3 மோடு கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த டேட்டா செட்ல 55ங்கிறது 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதோட மோடு வந்து 55. இந்த டேட்டா செட்ல ஒரு வேல்யூ கூட ரிப்பீட் ஆகவே இல்லை. அப்ப இந்த டேட்டா செட்டுக்கு மோடே கிடையாது. இதுல பாருங்க 23 3 தடவை வந்திருக்கு, 67 3 தடவை வந்திருக்கு. அப்பனா இந்த டேட்டா செட்டுக்கு 2 மோட் இருக்கு, ஒன்னு 23 ஒன்னு 67. சரியா? இந்த டேட்டா செட்ல பாருங்க 44 2 தடவை வந்திருக்கு, 55 2 தடவை வந்திருக்கு, 67 2 தடவை வந்திருக்கு. ஸோ அப்ப இதுக்கு 3 மோட் இருக்கு, 44 55 67. இதெல்லாம் தான் இந்த டேட்டா செட்டோட மோட் வேல்யூஸ். ஸோ மோட் அப்படிங்கிறது எந்த வேல்யூ அதிக தடவை ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் வந்து மோட். சரியா? இந்த 3 தான் வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த 3 வேல்யூஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு டேட்டா செட் வந்து சென்டர் அதோட ஆவரேஜை நோக்கி இருக்கா இல்ல வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஆவரேஜ் நோக்கி இருக்கா இல்ல ஆவரேஜ் விட்டு விலகி இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன். சரியா? மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் நம்ம பார்க்கறது 3. சரியா? மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்னன்னா அந்த சென்டர்ல இருந்து அந்த சென்டருக்கு 2 பக்கமும் அந்த வேல்யூஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஒரே பக்கமா குவிஞ்சிருக்கா இல்ல 2 பக்கம் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, இல்ல சென்டருக்கு க்ளோஸா இருக்கா, சென்டர் விட்டு ரொம்ப விலகி போயிருக்கா அப்படிங்கறதுல அந்த ஸ்ப்ரெட் எப்படி இருக்கு, டிஸ்பர்சன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் படிக்கணும். ஓகேவா? அதுல 3 இருக்கு, ரேஞ்ச், மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேவா? இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தான். ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு டேட்டா செட்ல இருக்கிற மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து ரேஞ்ச். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இதுல மினிமம் வேல்யூ என்ன, 38 42 77 96 33 89 78 53 49 37 93. இதுல மினிமம் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 33 மினிமம் வேல்யூ. சரியா? 96 மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற என்ன டிஃபரன்ஸ் என்ன, 63. ஸோ 63 தான் இந்த டேட்டா செட்டோட ரேஞ்ச். சரியா? மீன் டீவியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, 1/n சிக்மா i ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் a. இந்த இடத்துல அப்சல்யூட் டிஃபரன்ஸ், ஓகே, மைனஸ் வந்தாலும் பிளஸ்னு எடுத்துக்கணும். சரியா? என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இது எல்லாத்தோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், அதுதான் எக்ஸ் பார். அல்லது எக்ஸ், இது ஏன்னு கூட வச்சுக்கோங்களேன். சரியா? ஏ எவ்வளவு வருது, இதோட ஆவரேஜ் எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்க்கணும். சரியா? தட் இஸ் கால்ட் ஏ. தென் என்ன பண்ணணும், ஒரு ஒரு வேல்யூக்கும் அந்த ஆவரேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆவரேஜ் வந்து 50 வருதுன்னு வச்சுக்கலாம், 50 வருதுன்னு வச்சுக்கலாம். தென் என்ன பண்ணும், இந்த xi மைனஸ் ஏ, தட் மீன்ஸ் 38 மைனஸ் 50 பிளஸ் 42 மைனஸ் 50 பிளஸ் 77 மைனஸ் 50 பிளஸ் 96 மைனஸ் 50 பிளஸ் 33 மைனஸ் 50 அந்த மாதிரி ஆட் பண்ணும். அப்படி பண்ணும்போது இப்போ 38 மைனஸ் 50 வந்து -12 வரும். பட் இங்க வந்து அதை வந்து பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும், அப்சல்யூட் டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். அப்போ +12 எடுத்துக்கணும். 42 மைனஸ் 50 வந்து -8 வரும், அதையும் +8 தான் எடுத்துக்கணும். 53 மைனஸ் 50 வந்து 3 வரும், அதை அப்படியே +3 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை வேல்யூஸ் வரும், இங்க எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வேல்யூஸ் இருக்குன்னா இங்க 10 வேல்யூஸ் இருக்கும், அதோட அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி டிவைடட் பை அந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சா தட் இஸ் கால்ட் மீன் டீவியேஷன். சரியா? ஸோ என்ன பண்றோம், மீன் டீவியேஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த எல்லா டேட்டாவோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். தென் ஒரு ஒரு டேட்டாக்கும் அந்த ஆவரேஜுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவாவே எடுத்துக்கிட்டு எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்றோம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போட்டோம்னா நமக்கு மீன் டீவியேஷன் கிடைச்சிரும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதே மாதிரி தான். சரியா? எல்லாத்தோட ஆவரேஜும், எல்லா டேட்டாவோட ஆவரேஜும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். தென் இந்த மாதிரி ஒரு ஒரு வேல்யூ மைனஸ் டோட்டல் ஆவரேஜ் என்னங்கிறத அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ஒன்னொன்னையும் ஸ்கொயர் பண்ணணும். சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க பாருங்க,
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா செட் இருக்கு. சரியா, அந்த டேட்டா செட்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 6, 7, 5, 5, 8, 5 6 வேல்யூ இருக்கு மொத்தம். சரியா, இதோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 6 வருது. சரியா, இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூ மைனஸ் ஆவரேஜ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வேல்யூ 6, ஆவரேஜ் 6, ஸோ 6 - 6 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் வேல்யூ 7. ஓகேவா, ஆவரேஜ் 6, ஸோ 7 - 6 ஹோல் ஸ்கொயர். தேர்ட் வேல்யூ வந்து 5, ஆவரேஜ் வந்து 6, ஸோ 5 - 6 ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி 6 வேல்யூக்கும் அதோட ஆவரேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, இந்த எல்லா ஸ்கொயர் வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் -1. ஓகேவா, ஸோ 6 வேல்யூ, ஸோ 6 - 1 போட்டு இந்த மொத்தத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணா நமக்கு வேரியன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். சரியா, இதெல்லாம் எதுக்கு? சரியா, இந்த மீன் டீவியேஷன் எதுக்கு, இந்த ரேஞ்ச் எதுக்கு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எதுக்கு, வேரியன்ஸ் எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, சரியா, எதுக்கு அப்படின்னா ஒரு டேட்டா செட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் மீன்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கு, எப்படி விலகி இருக்கு, எப்படி டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு, எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிக்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம டைரக்டா கண்ட்ரோல் சார்ட்ஸ்குள்ள போகலாம். கண்ட்ரோல் சார்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி படிக்கலாம். சரியா, ஸோ கண்ட்ரோல் சார்ட்ஸை பற்றியும் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராசஸ் வேரியேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த டேர்னிங் எக்ஸாம்பிளுக்கே போவோம். மறுபடியும் ஒரு காம்பனண்ட் நமக்கு தேவையான டைமென்ஷன் வந்து 10 mm. நம்ம 10 காம்பனண்ட்டை டேர்ன் பண்ணுறோம். நமக்கு எல்லாமே 9.5 mm கிடைச்சிருதா? எல்லாமே 10.2 mm கிடைச்சதா? இல்ல, கட்டாயமா ஒன்னு 9.7 இருந்தா ஒன்னு 10.3 இருக்கும், ஒன்னு 9.6 இருக்கும், ஒன்னு 10.5 இருக்கும், ஒன்னு 9.8 இருக்கும், ஒன்னு 10.1 இருக்கும். ஸோ கண்டிப்பா எந்த ஒரு மெஷின்னாலையும் எந்த ஒரு ஹியூமன்னாலையும் ஒரே ஐடென்டிக்கல் காம்போனன்ஸ், ஒரே டைமென்ஷனுடைய ஒரே ஷேப் உடைய காம்போனன்ஸை நம்மளால வந்து கண்டினியூஸா ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. சரியா, கட்டாயம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு காம்பனண்ட்டுக்கு இன்னொரு காம்பனண்ட்டுக்கும், ஒரு ஹியூமனுக்கு இன்னொரு ஹியூமனுக்கும், ஒரு ப்ராசஸ்க்கு இன்னொரு ப்ராசஸ்க்கும், ஒரு மெஷினுக்கும் இன்னொரு மெஷினுக்கும் கட்டாயம் வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல நேச்சுரல், சில சமயங்கள்ல வந்து அது மேன்மேட். சரியா, ஸோ சில வேரியேஷன்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், சில வேரியேஷன்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரியா, ஸோ கட்டாயம் நமக்கு வந்து அந்த வேரியேஷன்ஸ் இருந்தே தீரும். நம்ம என்னதான் பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஒரே மாதிரி தெரிஞ்சாலும், அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும், நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு ஒரு ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது கட்டாயம் இந்த வேரியேஷனை காட்டி கொடுத்துரும். ஓகே, கட்டாயம் வேரியேஷன்ஸ் இருக்கும், ரைட்டா? பட் அந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா, அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா ஓகே. அந்த வேரியேஷன் அக்செப்டபிள் லிமிட்டை விட்டு வெளியே போச்சுன்னா தான் பிரச்சனை. சரியா, அந்த காம்பனன்ட் குவாலிட்டி இல்லாத காம்பனன்ட் சொல்லிடுவாங்க. சரியா, ரைட்? ஸோ இப்போ வேரியேஷன்ஸ் கட்டாயம் இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ் வந்து அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கணும். அந்த வேரியேஷனுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராசஸ். ஓகேவா, ஒரு ப்ராசஸ்லயே வேரியேஷன்ஸ் இருக்கலாம். வர்ற மெட்டீரியல், ஒரு காம்பவுண்ட் தயாரிக்கிற மெட்டீரியல் இன்னொரு காம்பவுண்ட் தயாரிக்கிற மெட்டீரியலுக்கும் கெமிக்கல் காம்போசிஷன் வித்தியாசமா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் கரோட் ஆயிருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆப்ரேட்டர் 24 மணி நேரமும் 3 ஷிஃப்ட்லயும் ஒரே ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ண போறது இல்ல, வேற வேற ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அவங்களோட கேப்பபிலிட்டிஸை பொறுத்து அந்த வேரியேஷன்ஸ் வரலாம். சில மிஸ்லேனியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஓகேவா, லைட், ஹீட், ரேடியேஷன், ஹியூமிடிட்டி, இந்த மாதிரியான காரணங்களால கூட வந்து வேரியேஷன்ஸ் வரலாம். சரியா, வேரியேஷன்ஸ் கட்டாயம் ஒரு ப்ராசஸ்ல இருந்தே தீரும். பட் அது வந்து அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கணும். சரியா, அந்த வேரியேஷன்லயும் 2 டைப் இருக்கு. ஓகேவா, அந்த வேரியேஷன் உருவாக்குற அந்த காரணங்கள், எந்த காரணத்தினால வேரியேஷன் உருவாகுதுங்கிற காரணத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து அசைனபிள் காஸ், ரெண்டாவது சான்ஸ் காஸ். ஓகேவா, அசைனபிள் காஸ் அப்படிங்கிறது நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரியா, ப்ராசஸ்ல வேரியேஷன் இருந்தாலோ, மெட்டீரியல்ல வேரியேஷன் இருந்தாலோ, சரியா, ஆப்ரேட்டர்ஸ்ல வேரியேஷன் இருந்தாலோ, ஓகேவா, அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மெட்டீரியல்ஸை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி, ஓகேவா, மெஷின்ஸ்ல வேரியேஷன்ஸ் தான் மெஷின்ஸை கொஞ்சம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி அதை நல்ல ரன் பண்ண வச்சு அல்லது புது மெஷின் வாங்கியோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ரெமடியல் ஆக்ஷன் எடுத்து நம்மளால வந்து அசைனபிள் காசஸை வந்து சரி பண்ணிட முடியும். ஓகேவா, அதுவும் இல்லாம அசைனபிள் காசஸை கட்டாயம் சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா அதனால உருவாகிற வேரியேஷன்ஸ் அதிக அளவுல இருக்கும். ஓகேவா, ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ் இருக்கும் அசைனபிள் காசஸ்னால. ஸோ கட்டாயம் அசைனபிள் காசஸை நம்ம வந்து சரி பண்ணியே ஆகணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக சரி பண்ணிடலாம், பட் அதை சரி பண்ணியே ஆகணும். ரெண்டாவது சான்ஸ் காசஸ். சான்ஸ் காசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
நம்மளோட கையை மீறின ஃபேக்டர்ஸ், ஓகே, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஓகேவா, ஆப்ரேட்டரோட சில சூப்பர்வைசன் ஸ்கில்ஸ், சரியா, சில மெட்டீரியல் இருக்கிற என்ன சொல்றது நேச்சுரல் டிஃபரன்சஸ், நேச்சுரல் ஃபிளக்சுவேஷன்ஸ், ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள், ஓகே, என்விரான்மெண்ட் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சூப்பர்விஷன் ஸ்கில்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ணலாம், பட் ரொம்பவே நம்மளால வந்து மைன்யூட் வேரியேஷன்ஸ் எல்லாம் நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி ரா மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அப்படிதான், சரியா. நம்ம சொல்ற டிசைன்ல, நம்ம சொல்ற கெமிக்கல் காம்போசிஷன்ல அந்த ரா மெட்டீரியல் வரும், பட் சின்ன சின்ன மைனர் வேரியேஷன்ஸ், ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து ரொம்ப மைன்யூட்டா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, சரியா. அந்த மாதிரி காசஸ்க்கு பேரு சான்ஸ் காசஸ். பட் அதனால உண்டாகிற வேரியேஷன்ஸும் ரொம்ப குறைவா தான் இருக்கும், சரியா. அதனால உண்டாகிற வேரியேஷன்ஸும் பெரிய லெவல்ல இருக்காது, சரியா. ஸோ அதனால அந்த சான்ஸ் காசஸ் பத்தி நம்ம அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. பட் இந்த அசைனபிள் காசஸ் நம்ம கட்டாயமா கண்ட்ரோல் பண்ணியே தீரணும், சரியா. அது வந்து போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர் ரெண்டு பேர்த்து கையிலையுமே இருக்குது. அசைனபிள் காசஸை கண்டுபிடிச்சு கண்ட்ரோல் பண்றது, அது கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம போராட்டமே, சரியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, இந்த படத்தை பாருங்க, இந்த ப்ராசஸ்ல வெறும் சான்ஸ் காசஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, இதுல வர்ற அவுட்புட் எல்லாமே வித்தின் த லிமிட்டுக்குள்ள தான் இருக்கும், சரியா. சான்ஸ் காசஸ்னால பெருசா வேரியேஷன்ஸ் இருக்காது, எல்லாமே வித்தின் லிமிட்டுக்குள்ள தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் ஓகே, இட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல அசைனபிள் காசஸும் சேர்ந்து இருந்துச்சு, மெஷின்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, ப்ராசஸ்ல நிறைய வேரியேஷன் இருக்கு, ஆப்ரேட்டர் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு, ஓகேவா, மெட்டீரியல் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா, கட்டாயம் அதுல இருந்து வர்ற அவுட்புட் நம்ம கண்ட்ரோல் இருக்காது, கண்ட்ரோல் விட்டு வெளியே தான் இருக்கும். அப்ப ப்ராசஸ் சுத்தமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும், சரியா. அப்போ அசைனபிள் காசஸ் என்ன இருந்தாலும் அதை நம்ம கண்டுபிடிச்சு அந்த காசஸ் எலிமினேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு யூஸ் பண்றது அந்த கண்ட்ரோல் சார்ட்ஸ். மோஸ்ட்லி கண்ட்ரோல் சார்ட்ஸ் வச்சு அசைனபிள் காசஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், வேற அந்த சான்ஸ் காசஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது கண்ட்ரோல் பண்ண அவசியம் இல்லை. இன்னொன்னு என்னன்னு பாருங்க, சப்போஸ் ஒரு ப்ராசஸ்ல வந்து சான்ஸ் காசஸ் மட்டும் இருக்கு, ஓகேவா, அசைனபிள் காசஸ் எதுவும் இல்லை, ரேண்டம் காசஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் பண்ண முடியாத காசஸ், ஓகேவா. அப்படி இருந்தாலும் ப்ராசஸ் வேரியேஷன் பெருசா இருக்காது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராசஸ் பண்றோம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. செகண்ட் டைம் ஒரு ப்ராசஸ் பண்றோம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு. தேர்ட் டைம் பண்றோம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன். ஃபோர்த் டைம் பண்றோம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன். பெரிய வேரியேஷனே இல்லை. இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு, எல்லாத்தோட வேல்யூஸும் ஒரே மாதிரி ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அந்த சென்ட்ரல் வேல்யூஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், சரியா. ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் சான்ஸ் காசஸ் மட்டுமே இருந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸ்ல. பட் ஒரு காசஸ்ல அசைனபிள் காசஸ் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ப்ராசஸ் பண்ணும்போது இப்படி இருக்கும், செகண்ட் டைம் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாதிரி போயிருக்கும், தேர்ட் டைம் இப்படி இருக்கும், ஃபோர்த் டைம் இப்படி இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நார்மலா இருக்கு, செகண்ட் டைம் இந்த வேல்யூஸ் பூரா லெஃப்ட் சைடு போயிருச்சு, சரியா. ரைட் சைடு ரொம்ப கம்மியா தான் இருக்குது, சென்ட்ரல் வேல்யூ இங்க இருக்குது, பட் வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு போயிருச்சு, ரைட் சைடு ரொம்ப கம்மியான வேல்யூஸ் தான் இருக்குது. தேர்ட் டைம் பாருங்க, இந்த மீன் வேல்யூ ரொம்ப, இது வந்து ரொம்ப குறுகலா வந்துருச்சு, எல்லாமே மீனுக்கு ரொம்ப ஒட்டியே வந்துருச்சு. இப்ப பாருங்க, இந்த ஃபோர்த் டைம் பாருங்க, ரைட் சைடு எல்லா வேல்யூஸும் போயிருச்சு, லெஃப்ட் சைடு குறுகலா போயிருச்சு. ஸோ இதுல பாருங்க யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்போ அடுத்து 5வது தடவை இந்த ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இருக்குமா, செகண்ட் டைம் மாதிரி இருக்குமா, தேர்ட் டைம் மாதிரி இருக்குமா, ஃபோர்த் டைம் மாதிரி இருக்குமா, இல்ல எல்லாத்துக்கும் புதுசா வேற மாதிரி அஞ்சாவது ஒரு வகையா அந்த ப்ராசஸ் இருக்க போதா, எப்படின்னே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த ப்ராசஸோட அவுட்புட் ஸ்டேபிளாவே இருக்காது, சரியா. கட்டாயம் ஒரு ப்ராசஸோட அவுட்புட் இந்த மாதிரி ஸ்டேபிளா தான் இருக்கணும். இந்த மாதிரி அன்ஸ்டேபிளா ஒரு தடவையும் ஒரு மாதிரி இருக்கவே கூடாது, சரியா. ஏன் ஸ்டேபிளா இருக்கணும்? அப்படி ஸ்டேபிளா இருந்தா தான் ஒரு மேனேஜ்மெண்ட் தன்னோட ப்ராசஸ்னால என்ன முடியும், நம்ம கிட்ட இருக்கிற ப்ராசஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், கஸ்டமர் கொடுக்குற ரிக்வயர்மெண்ட் அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, முடியாதா, இல்ல ஓரளவுக்காவது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, எங்க வேரியேஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், காஸ்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டி லெவல் எப்படி இருக்கும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஸ்டேபிளா இருக்கணும். தப்பா இருந்தா தப்பாவாச்சும் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், சரியா, ரைட். அப்படி நம்மளால எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு ஒரே மாதிரி ஸ்டேபிளா அவுட்புட் இருந்தால் மட்டுமே நம்மளால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும், காஸ்ட்டை குறைக்க முடியும், சரியா. ஏதாச்சும் ஒரு புது சேஞ்ச் அந்த சிஸ்டத்துல கொண்டு வரோம் அப்படின்னா அந்த சேஞ்சோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால வந்து கரெக்டா கெஸ் பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும், சரியா. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லிமிட் கஸ்டமர் ஆல்டர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராசஸையும் ஆல்டர் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணாதான் நம்மளோட பிசினஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும், கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடிப்படை நம்மளோட ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கணும், ப்ராசஸோட அவுட்புட் வேரியேஷன்ஸ் ஸ்டேபிளா இருக்கணும், ஓகேவா. அப்படி இருந்தா தான் நம்மளால வந்து இது எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஸோ இப்போ வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து இனி
அடுத்து கண்ட்ரோல் சார்ட்ஸை பத்தி படிக்க போறோம். நம்ம ஆல்ரெடி கண்ட்ரோல் சார்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். சரியா? கண்ட்ரோல் சார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸோட அவுட்புட்ஸை இந்த மாதிரி கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றது. சரியா? அந்த மாதிரி கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றதன் மூலமா சரியா நம்ம ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் இருக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அதுக்கு யூஸ் ஆகிறதா வந்து கண்ட்ரோல் சார்ட்ஸ். கண்ட்ரோல் சார்ட்ஸ் ரெண்டு டைப் இருக்கு. கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் அட்ரிபியூட்ஸ். ஆல்ரெடி அட்ரிபியூட்ஸ்னா கவுண்ட் பண்ணக்கூடியது, வேரியபிள்னா மெஷர் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம். மெஷர் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸுக்கு கண்ட்ரோல் சார்ட்ஸ் வரைஞ்சா அதுக்கு பேர் கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். அந்த கவுண்ட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் கண்ட்ரோல் சார்ட்ஸ் வரைஞ்சா அதுக்கு பேர் கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது அதுல. சரியா? ரைட். இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோல் சார்ட் வரையணும். ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு 10 காம்பனன்ட் இருக்கு. அந்த 10 காம்பனன்ட் டயாமீட்டரை மெஷர் பண்றோம். மெஷர் பண்ணி பிளாட் பண்றோம். பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் இருக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரியா? அதுக்கு முன்னாடி நமக்கு கண்ட்ரோல் லிமிட், அப்பர் கண்ட்ரோல் லிமிட், சென்ட்ரல் லைன், அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சாகணும். சென்ட்ரல் லைன் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸோட ஆவரேஜ். ஓகேவா? லோயர் கண்ட்ரோல் லிமிட், அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் இந்த டாலரன்ஸ் லிமிட் மாதிரி. இந்த ப்ராசஸ் வேல்யூஸ் எல்லாம் இந்த லிமிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம், வெளியே போயிடுச்சுன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அர்த்தம் பேசிக்கா. சரியா? பட் அதுலயும் ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு, என்னங்கிறது பார்ப்போம். ரூல் நம்பர் 1. சரியா? இப்போ இந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டையோ இல்ல லோயர் கண்ட்ரோல் லிமிட்டையோ, சரியா, இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 6 சிக்மா லெவல் இது. சரியா? சென்ட்ரல் லிமிட் பிளஸ் 3 சிக்மா தான் வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட், சென்ட்ரல் லைன் மைனஸ் 3 சிக்மா லெவல் தான் வந்து லோயர் கண்ட்ரோல் லிமிட். ஸோ இந்த இங்க பக்கம் பிளஸ் 3 சிக்மா, இந்த பக்கம் 3 சிக்மா, மொத்தம் 6 சிக்மா. இந்த 6 சிக்மா லெவலுக்குள்ள எல்லா காம்பனன்ட் வந்துருச்சுன்னா இந்த ப்ராசஸ் இஸ் இன் கண்ட்ரோல். ஓகேவா? சப்போஸ் ஏதாச்சும் ஒரு காம்பனன்ட் வந்து இந்த 6 சிக்மா லெவலை விட்டு வெளியே போயிருச்சுன்னா, மீன்ஸ் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் விட்டு மேலே போனாலும் சரி, லோயர் கண்ட்ரோல் லிமிட் விட்டு கீழே போனாலும் சரி, இந்த ப்ராசஸ் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லிடுவாங்க.